வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. யாராது யாராது மொட்டூஸு இங்கே வா. ஹாய்ஸ் ஃபேமிலி சொல்லு. ஹாய். அச்சோ அச்சச்சோ அச்சச்சோ. யூனிகார்ன் அது. குட்டீஸு. ஐராக்கு என்ன தேக்கணும்னு சொன்னியே? ஓ, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 2 நாள் அடிக்கிற வெயிலுக்கு முடியல. ஐராவோட மொட்டையே வேர்த்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னையும் அது ஆனாலும் வேர்த்துருக்கு இல்லை? விழுந்துருவ விழுந்துருவ. வா போய் குளிக்கலாம், வெளியே போய் குளிக்கலாம். வா தண்ணியில் விளாடலாம். வா எந்திரி எந்திரி. எல்லாத்தையும் குளிக்கலாம். கால் குளிக்கலாம், கை குளிக்கலாம், எல்லாத்தையும் குளிக்கலாம். ஓகே. யாரா இது? ஓ லியோவா அது? லியோ வா வா வா. ஃபுட்டு ஐயமா ஃபுட்டு தராவா? ஓடி வா. ஃபுட்டு வர்றா. ஐரா தானா கை கழுவுற அளவுக்கு வளர்ந்துட்டா இல்ல? பாப்பா கழுவு. கழுவிட்டியா? க்ளோஸ் பண்ணிட்டா? கழுவிட்டியா? ஆஃப் பண்ணுறேன். 4 1 வேண்டாம், போதும். தொட. 12 seconds later. இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் பின்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. என்னது? ஓ குழவி உன் காதுக்குள்ளே ஏற்பாகுது பமையா. இப்போ பார்த்தா வெளியே வந்துட்டு பயங்கரமான வெயில். லாஸ்ட் 2-3 நாளாக ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு இருக்கோமா. ஐரா வந்துட்டு லைட்டாக டல் ஆயிடுச்சு. ஐரா லாஸ்ட் 2-3 நாள் ஆயில் பாத் கிடையாது, ஐரமே சோப் கிடையாது, எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அவுட்டிங் மட்டும்தான். ஏன் அப்படின்னா துபாயிலேருந்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம போய் துபாயில் ஒருத்தங்க வீட்டில் தங்கியிருந்தோம்ல. ஸோ அவங்களாம் இங்கே வந்திருந்தாங்க. 2 நாள் நான் ஃப்ரீ ஆகிட்டு ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நான் சாமி ஐரா. அது திறந்தா தொற சீக்கிரம் இங்கே வா. ஆயில் தேக்கலாம் வா நீ. ஐயமா அது இது மேல உள்ளது. இது அம்மா அது எப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கல. சீக்கிரம் வா, கை காட்டு. ஆயில் தேய்ச்சுக்கோ நீ. அதனால கொஞ்சம் டல் ஆனதுனால சாஃப்ரான் ஆயில் யூஸ் பண்றோம் இப்போ. ஐராமி சாஃப்ரான் ஆயில் தேய்ச்சுக்கோ. மூஞ்சில தேய்ச்சுக்கோ. நெத்தியில தேய்ச்சுக்கோ. நெத்தியில தேய்ச்சுக்கோ. சாஃப்ரான் வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கூட கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. இருக்கிற சூட்டுக்கு திடீர்னு பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. ஆமா தேய்ச்சுக்கோ. இங்க பாத்தியா ஐராவோட கையை புடிச்சிட்டு வந்தது செவந்திருக்கு. கால்ல தேய். ஐயரமா பாருங்கடா. இதுதான் ஐயாமா. நீ கையில தேய்ச்சுக்கோ. அதான் சாஃப்ரான் ஆயில் பாரு. சாஃப்ரான் ஆயில் சொல்லு. ஆயில். இதெல்லாம் கொசு கடிச்சு புண்ணானது. கொசு கடிச்சு இப்ப புண்ணு ஆக்குனது. சொரிஞ்சு தனியா ஆயில் தேய்க்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாடா. போதும், போய் வெயில்ல விளையாடு போ. இது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாலே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த டல்னஸ் எல்லாம் போயிடும். இந்த ஹீட் அதிகமாகறப்போ ஐயா அப்பா உட்கார்ந்து அப்பா மேல தேய்ச்சு விட்டுருவ நீ. பேபிஸ்க்கு ரெட் கலர்ல அப்பாவோட கால்ல தேய்க்கிறியா நீ? ஓகே. அதெல்லாம் சரி. உனக்கு ராஷஸ் இருக்கு, அதனால தான் தேய்க்கிறாங்க.
ஆமாம் போதும் போதும், ஒன்றும் கூடலாம் வேண்டாம், போதும். போதும். 20 minutes later. சரி நீ சாப்பாடு ஆக்கி வை, நான் போயிட்டு பாலும் டீசலும் அடிச்சுட்டு வந்துடுறேன். பால் வாங்கிட்டு டீசல் அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் போகலாம் வெளியே. போகலாமா? உட்காரு. எஸ் போமா, கட்ட போலாமா? ஐயம்மா போலாமா? டாட்டா. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். ஜாலி ஜாலி. ஐஷோ, நானும் ஐராமாவும் பம்மி கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடிட்டோம். சீட் பெல்ட் போட்டுக்கலாமா? ஓகே, குட் கேர்ள்ரா ஐராமா. பாத்தீங்களா, ஐராமா வெரி 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 குட் கேர்ள். அது வேண்டாம். ஓகே, ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்த ஒரு பிளான் இது. மம்மிக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்து ஐராவை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிக்கியை தூக்கியிருக்கோம் இந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம இப்போ ஐராவை தூக்கியாச்சு. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். ஐரமா கங்காடி போட்டாடா. வீட்டில் என்ன நிலைமைன்னு தெரியல. தூக்கிட்டு வந்து கேமராலாம் செட் பண்ணி வெளியே வரதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு. வீட்டில் நிலைமைகளை பார்ப்போம். இப்போதான் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேமரா செக் பண்ணேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ வரைக்கும் தெரியல ஐரா மிஸ்ஸிங் அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் தெரியல. கண்டிப்பாக பம்மி எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணுவாள், ஐராவை கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்துக்குவோம். A few inches later. கண்ணில் என்ன போட்டிருக்க நீ? ஓ, கங்கடி போட்டிருக்கியா? கரெக்டாக போட்டுக்கோ கங்காடிய. காட்டு. ஹைஸ் ஃபேமிலி சொல்லு. ஹைஸ் ஃபேமிலி போட்டுக்கோ. ஐரமா ஜாலி ஜாலி. ஐரமா சீட் பெல்ட்லாம் போட்டு வராடா. ஜாலி ஜாலி. என்னாச்சு ஐரமா குட்டியே? என்னடா ஆச்சு? என்னாச்சு? எதுக்கு தூக்கி வீசின நீ? ஐயம்மா எதுக்கு தூக்கி வீசினா அத? ஐரமா குட் கேர்ள் ஆச்சே. குட் கேர்ள் எங்கே காணுமா? ஓகே, ஞாபகம் வந்துருச்சு ஐராமாக்கு நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இல்ல மம்மி எங்க? தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கா ஐயம்மாவை. தான் இந்த மூஞ்சியே தான் ஆயிரம். பம்மி ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கா. என்னாச்சு? எந்திரிக்க கூடாது காருக்குள்ள. அப்படி எந்திரிக்க கூடாது, சரியா? பம்மி 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 பேசாம இருக்கணும், சரியா?
ஹலோ சொல்லு. இல்லையே, இல்ல என் கூட இல்ல. இல்லைனா பம்மி என்ன பம்மி பேசுறேன்? என் கூட இல்ல பம்மி. நீ என்ன அங்க பாரு, முதல்ல தேடு. நீ எனக்கு தெரியல எனக்கு என்கிட்ட கேட்ட எப்படி? நீ தானே அங்க பாத்துட்டு இருந்த. இதுக்கு 2 பேர் அங்க இருக்கீங்க. சரி நீ பாரு என்னன்னு பாரு. நான் வரேன் இரு, திருப்பிட்டு வரேன் இரு. ஐயாமா பம்மி உன்னை தேட ஆரம்பிச்சிட்டா. ஐயாமா 5 minutes later. பம்மி என்ன பண்றான்னு பாப்போமா? வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. இங்க பாரு ஐரமாவை தேடிட்டு இருக்காங்க எல்லாரும் வீட்டுல. சித்ரா கப்பர் தேடிட்டு இருக்காங்க ஐரமாவை. பேசக்கூடாது சரியா? இது 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 இங்கே இருக்கணும் சரியா? நான் எதுவும் எடுத்துட்டு போல. நான் எதுக்கு எடுத்துட்டு போறேன்? இது என்ன வம்பா போச்சு? நான் எடுத்துட்டு போல. பம்மி என்ன பம்மி பேசுற? அவ எனக்கு தெரியல. மேல ஏதாவது போயிட்டலான்னு பாரு. மேலதான் இப்ப ஏறால. நல்லா தேடு. அப்ப பின்னாடி கார்டன்ல கேட் ஓபன்ல இருந்துச்சு கொஞ்ச நேரம் நான் போகிறப்போ. இல்லையே பம்மி. மம்மி என்ன என்கிட்ட கேக்குற? எனக்கு தெரியாது மம்மி. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி வெளியே போயிட்டே தான் இருந்தேன். இது வம்பா போச்சு. வெளியே அந்த வேலைக்காரங்கலாம் இருக்காங்க பாரு, வேலை செய்யறக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காளான்னு பாரு. சரி இரு, நான் வரேன் இரு. என்னாச்சு? அப்பான்னு கூப்பிட்டியா நீ? பேந்துட்டியா நீ? போலாமா? அப்பா கட்டி பிடிக்கிறாரு. எங்க போலாம் ஐரமா? ஐரமாவும் அப்பாவும் எங்க போலாம்? கடையிலயா? கடையில போயிட்டு என்ன பண்ணலாம்? கடையில போயிட்டு மம்மம் சாப்பிடலாமா? மூமி துப்பிடுவியா நீ? துப்புறக்க உனக்கு நான் வாங்கி தரேன். சொல்லுடா முட்டை. போலாமா? வா போலாம். எங்க போலாம்? மம்மி கிட்ட போலாமா? வேண்டாமா? மம்மி கிட்ட போலாமா? இப்ப மம்மி அங்க என்ன பண்றான்னு பாப்போமா? ஐயம்மா இன்னும் ஒண்ணுதான் தேடிட்டு இருக்காங்க. இந்த ஐயம்மா மொட்டையை தான் தேடிட்டு இருக்காங்க வீட்டுல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்பா கூட? நாளைக்கு போலாமா வீட்டுக்கு? பாரு பம்மி வாசப்படியில தான் நின்றுட்டு இருக்கா. பம்மி இன்னும் வாசப்படியில தான் நின்றுட்டு இருக்கா. பயங்கர டென்ஷனா இருப்பா. திருப்பியும் பம்மி கூப்பிடுறான். ஹலோ மம்மி, டீசல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஐரா கிடைச்சலா இல்லையா? இல்ல, நீ வந்தாதான் நான் நம்புவேன். நான் வந்தாதான் நம்புவேனா? என்ன வம்பா போச்சு இது? குழந்தைய உங்களால நம்பி விட்டேன்னு தப்பா போச்சே. நான் உட்காந்து 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்க முடியுமா? நான் பாத்துட்டு தானே இருந்தேன். அங்க 5 நிமிஷத்துல எப்படி காணாம போகும்? நீ தான் எடுத்துட்டு போயிருப்ப. லூசா? நான் எடுத்துட்டு போயிருந்தா இந்நேரம் அவ இப்ப பேசிட்டு இருந்ததுக்கு உனக்கு கேட்க முடியல? இங்க ஃபுல்லா தேடிட்டு இங்க எதுவுமே இல்ல, வெளியிலயும் போற சான்ஸ் இல்ல அப்படின்னா
மியூட்டை போட்டேன் அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ வா முதல்ல, உன்னை பார்த்தாதான் நான் நம்புவேன். ஓகே, ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஐராக்கு வந்து நான் ஃபோன் வச்சு கொடுத்துருக்கேன். லைட்டாக கிளாஸ் இறக்கிடலாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம போய் பம்மியை மட்டும் பயப்படுத்திட்டு வந்துடுவோம். ஓகேவா? எங்க எங்க அதான் கேக்குறேன். எங்க ஒளிச்சு வச்சுட்டு விளையாண்டுருக்கியா நீ? ஒளிச்சு வைக்கிறேன் நான், சும்மா விளையாடாத சரியா? மம்மி இப்ப இருந்தா நான் கையில கொண்டு வந்துருப்பேன்ல. அதான் கேக்குறேன், இருந்தா நான் கையில கொண்டு வந்துருப்பேன் இல்லையா? சும்மா ஒரு போன காணாம போனாலே நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். சும்மா விளையாடாத. மேரேஜ் இல்லையா ஐரா? எங்க எங்கேயுமே காணுமே. எனக்கு என்ன டவுட் தெரியுமா, நீங்க 2 பேர் சேர்ந்து எங்கேயோ ஒளிச்சு சேர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் டவுட். எங்கக்கா ஐரா? எங்கக்கா? நல்லா இருக்கே இது. நான் எடுத்துட்டே போலங்கிறேன். நான் எடுத்துட்டு போனா இப்ப கையில இருந்திருப்பாங்க. வாங்க. வண்டிக்குள்ளலாம் இல்ல. எங்க எங்க இல்ல? மொட்டை என்னடா நீ? மொட்டை அவ்வளோ அமைதியா இருந்துட்டா. 3 வாட்டி ஃபோன் பண்ணக்கா, ஒரு சவுண்ட் கூட இல்ல. உங்க மீசையில வேர்த்திருக்கே. அப்புறம் நான் எப்படி டென்ஷன் ஆனது தெரியுமா? ஃபுல்லா வேர்த்து கொட்டிடுச்சு. சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டியாடா? வா போலாம், வா ஐரமா, வா 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 வா. மம்மி இங்க பாரு, ஊசி யார வச்சிருக்காங்க இதுக்குள்ள சீட்ல. என்னக்கா வா வாடா குட்டீஸு. சார் ஐராவை வச்சு இனிமேல் நம்ம நிறைய ப்ராங்க் பண்ணலாம் போல இருக்கு பம்மியை. இல்லை ஐரம்மா? அப்படி தானே? அப்படி தானேடா முட்டுசு? அப்படி தானே? போலாமா? அப்பாவுக்கு ரொம்ப கொடு. போதும், ஸ்க்ரீன் டைம் முடிஞ்சு, அவ்வளோதான். மொட்டை குட்டீஸு. பம்மி எங்க? பம்மி வீட்டில் போயிட்டாளா? பம்மிய ரொம்ப பண்ணாத சுவேல், சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. லைராமா நீயும் இருக்கிய, அப்பா புள்ளாடா இது. ஐரமா நீ சொன்னதுக்காக அமைதியா இருந்திருக்கா பாரு. அவதான் ஐரா ஐரா ஐரா. ஏன்டா ஃபன் பண்ணியா இல்லையா 20 நிமிஷத்துக்கு? இது எனக்கு 99% கன்ஃபார்மா தெரியும் நீ தான் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா என் கூட மட்டும் இனி ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், இவளை வந்துட்டு அவங்க கூட உட்கார வச்சுட்டு நான் வேற லெவல்ல நான் வந்துட்டு கடுப்பேற்றிருப்பேன். இது கடுப்பு இல்லை, இது என்ன என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாயிடுச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்னால எனக்கு தெரியும் நீ தான் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா உள்ள இங்க மாறின தாண்டி யாரும் வர முடியாதுல்ல? வர முடியாது. வேற யாராவது மாத்தி தூக்குனாலே இவன் கத்துவான். ஆனாலும் எனக்கு மேல எங்கேயாவது போயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்?